ஒருவரான அன்பு சரி கெட்சல் பார்த்திபர்களை கர்த்தர் வேலைப்படுத்தும்படியா நாம் ஜெபிக்கிறோம். அது நம்ம என்ன வார்த்தைக்கு அடையாளமாக யோவான் 19ஆம் அதிகாரம் 25 28 வருஷங்களோடு நம்ம திரைக்கத்தான சார் பிலிப்பு ராஜேந்திர அவர்கள் முன்பாக வந்து வாசிக்கும்படியே அன்பாக்கிட்டது. ஐந்தாம் வார்த்தை தாகமாக இருக்கிறேன். அந்த வார்த்தையின்படி எத்தப்பா யோவான் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 28 முடிய இயேசுவின் சிலுவையில் அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரியும் சிலோபாவும் மரியாளும் மகதோலாம் மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, சிறியே, அதே உன் மகன் என்றாள். பின்பு அந்த சீசன் நோக்கி, அது உன் தாய் என்றாள். அந்த நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிவிடாவை ஏற்றுக்கொண்டார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேற்றக்க தாகமாக இருக்கேன் என்றார். இப்பொழுது நம்மத்திலே அவர்கள் தாகமாக இருக்கின்ற வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். சொன்னாலும் சொல்லாவட்டி உண்மை அப்படியே இருக்கீங்க. எல்லாம் தாகமாக தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் பேர் தாகத்தை தீர்த்தோம், இன்னும் கொஞ்சம் பேர் தாகத்தை நாங்கள் தீர்க்க போகிறோம். ஆனால் எல்லாருடைய தாகத்தையும் நாங்கள் தீர்க்க முடியாது. ஆகவே இந்த நாள் அன்பு சகோதரி அவர்கள் தாகமாக இருக்கு இந்த ஆண்டவர் சொன்னதான அந்த 5ஆம் வார்த்தை நம்ம பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம ஜெபிப்போம். ஒரு நிமிடம். என் அன்பின் தகப்பனே, மக்கையா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவையிலே அப்பா நீர் எங்களுக்காக பேசின 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா நீர் பேசினீர். இந்த வேலையிலுமாய் கூட தகப்பனே எங்களோட கூட அப்பா நீர் இடைப்படுவீராக. நீர் என்ன பேச தகப்பனே நீர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த வார்த்தை மாத்திரம் அப்பா வெளிப்படுவதாக. மாம்சமானது என் தேவனை மறையும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த கரத்திலப்பா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ஒளிஞ்சவன் கேளுனால் பிதாவே, ஆமென். இந்த அன்பான அந்த தருணத்தை கொடுத்த அண்ணனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தாகமாய் இருக்கிறேன். ஆமென். எல்லாரும் ரொம்ப தாகமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரமாவே நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா. சரீரத்துல ஏற்படுகிற தாகத்தை குறித்தும் நம்முடைய ஆத்மாவில ஏற்படுகிற அந்த தாகத்தை குறித்தும் என்ன வித்தியாசம் என்று சொல்லும்படியாக தான் அதை சொல்லிவிட்டு நான் கடந்து போகிறேன். வாசித்தபடியான வேதவசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். என்ன வேத வசனம் நிறைவேறும் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னார். சங்கீதம் 69:21 அதிகாரத்துல தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இந்த வேத வசனம் நிறைவேறும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்குள் தாகம் ஏற்பட என்ன காரணம்? அல்லேலூயா. மத்தேயு 27:34 நம்ம பார்க்கிறோம், கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். கொளுத்தும் வெயில்ல பாருங்க அவர் தொங்கி கொண்டிருந்தார். அவரோட சரீரத்துல எல்லா இடத்துலயும் ரத்தம் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. இதை நம்ம வேத வசனத்தோடு ஆதாரத்தோடு நாம் பார்ப்போம் என்று சொன்னால், வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் சிலுவையில அறைந்த பொழுது 3ஆம் மணி வேளையாய் இருந்தது. 3ஆம் மணி என்று சொன்னால் காலை 9 மணி என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்படியாக பாருங்க, அதே அதிகாரத்துல பூமி அந்தகாரமாய் இருந்தது என்று சொல்லி லூக்கா 23:44 பார்க்கிறோம். 44வது வசனத்துல 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி அந்தகாரமாய் இருந்தது. அப்படி என்று சொன்னால் என்னவென்றால், நண்பகல் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் உலகம் இருளாய் காணப்பட்டது. அவ்வளோ நேரமாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கினவராய் அவர் காணப்பட்டார். அதாவது காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரையிலும் அவருடைய சரீரத்தில் அநேக வேதனைகளை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதம்
அழகாக நமக்கு காண்பிக்கிறது. சங்கீதம் 22:15 பார்ப்போம் என்று சொன்னா, என் பெலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்வளவு பாடுகளையும் வேதனைகளையும் அவர் சிலுவையில அனுபவிக்கிறவராய் அவர் காணப்பட்டார். லூக்கா 22:44 பார்க்கிறோம், அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்க, அவருடைய வேர்வை இரத்த துளிகளாய் மாறியது. அல்லேலூயா. அவர் ஜெபிக்கின்ற பொழுதே இருக்கிற எல்லா ரத்தமும் அவருடைய சரீரத்திலிருந்து வெளியேறி கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவரை கைது செய்த போர் சேவகர்கள் இரவெல்லாம் ஒரு நொடி கூட அவருக்கு இளைப்பாறுதல் இல்லாமல் அவரை வாட்டி வதைத்தார்கள். எப்படியெல்லாம் அவரை வாட்டி வதைத்தார்கள்? பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவிடமும் திரும்பும் காய்பாவின் அரண்மனைக்கும் நீதிபதியாகிய பிலாத்துவனிடத்திற்கும் பின் ஏரோதினிடத்திற்கும் திரும்ப பிலாத்துவனிடத்துக்கும் அவரை மாத்தி மாத்தி அனுப்பி கொண்டு அவரை விசாரித்துக் கொண்டு இருந்ததுல அவருடைய சரீரத்தில் அதிக சோர்வு காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயு 26:67 பார்க்கிறோம், அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டி அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். மத்தேயு 27:40 பார்க்கிறோம், அவரை தூஷித்தார்கள், அவரை நிந்தித்தார்கள். மத்தேயு 27:29 பார்க்கிறோம், பரியாசம் செய்தார்கள். மத்தேயு 15:17 பார்க்கிறோம், சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டினார்கள். வாரினால அடித்து உடலெல்லாம் நன்றாய் உழுத வயல் நிலம் போல காணப்பட செய்தனர். அல்லேலூயா. அவருடைய சரீரத்தில் இருந்ததான எல்லா ரத்தமும் வெளியேற தொடங்கியது. வெளியேற வெளியேற அந்த சரீரத்திலே உஷ்ணமும் வறட்சியும் காணப்பட்டதனால்தான் என் ஆண்டவர் அந்த சிலுவையில சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 19:17 பார்க்கிறோம், பாரமான சிலுவையை ஏற்றி அதனை சுமந்து கொல்கதா மலைக்கு ஏறி செல்லும்படி செய்தனர். அல்லேலூயா. உனக்காகவும் எனக்காகவும் அவர் பாவ நிவாரண பலியாக அவர் பலியானார். எதற்காக? உன்னுடைய பாவத்தை சுமக்கும்படியாக, என்னுடைய பாவத்தை சுமக்கும்படியாக தான் அவர் சிலுவையிலே பாவ நிவாரண பலியாக பலியானார். எத்தனை பெரிய பாக்கியம் இல்லையா அது நமக்கு? ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமே அல்ல. அல்லேலூயா. தேவனுடைய தீர்மானத்தின்படி நாம அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய தீர்மானத்தின்படி நாம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன். இது அவருடைய சரீரத்துல ஏற்பட்டதான ஒரு சரீரத்தின் தாகம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பாருங்க, அவர் சிலுவைக்கு செல்லும் முன்பதாகவே அவருடைய உடலானது வதைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். சிலுவையில் தொங்க வைக்கப்பட்ட பின்பு அவருடைய 5 காயத்திலிருந்து இரத்தங்கள் வெளியேறின வண்ணமாகவே அவர் உங்களையும் எங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. தீர்க்கதரிசி ஆமோஸ் இப்படியாக சொல்லுகிறார், சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்திலே ஊற்றுகிறவர் என பெயர் பெற்றிருந்த அவருக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாமல் போனது விந்தையானது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திட்ட தேவன் இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல், ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாமல் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய தாகத்திற்கு என்ன கொடுத்தார்கள்? அவர்கள் காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அந்த காலத்துல யூதர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த சரீரத்தினுடைய வலியை அவங்க தாங்கி கொள்ளணும், அவங்க பொறுத்து கொள்ளணும். அந்த காடியை கொடுக்கும் பொழுது அவங்க போதையா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வலி ஏற்படாதுங்கிறதுக்காக அந்த காடியை அவங்களுக்கு கொடுப்பாங்க. சிலுவையில அறையப்பட்டவர்களுக்கு அந்த காடியை கொடுப்பாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவர் அந்த காடி அவர் ருசி பார்த்தார். ஆனால் அவர் அந்த காடியை ருசி பார்த்த பிற்பாடு அதை குடிக்க மனதில்லாதவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அந்த காடி அவர் குடிக்கவில்லை? உனக்காகவும் எனக்காகவும் அந்த சரீரத்தின் வலியை அவர் ஏற்றுக்கொண்டார். மார்க் 15:36 பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை தமது சரீரத்திலே சிலுவையின் மேல் அவர் சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பாவங்களை நாம் செய்கிறோம், அதற்காக எப்போதாவது மனம் வருந்தினவர்களாய் நாம் இருந்ததுண்டா? ஆனால் ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய பாவங்களை நான் என்னுடைய சரீரத்திலே சுமந்தே தீர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சுமந்தார். 1 பேதுரு பார்க்கிறோம் 2:24, ஒவ்வொரு மனிதனுடைய பலவீனத்தையும் நோய்களையும் அவர் தன்மேல் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா.
இந்த காலை வேளையில யாராவது வியாதியாய் இருக்கிறேன், நான் பலவீனத்தோடு இருக்கிறேன், என்னுடைய சரீரத்துல இவ்வளவு வேதனை இருக்கிறது என்று சொல்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னுடைய பலவீனத்தை சுமக்கும்படியாக, உன்னுடைய நோய்களை அவர் சுமக்கும்படியாக தான் கல்வாரி சிலுவையில் அவர் அறையப்பட்டுள்ளார். எனவே அந்த வியாதியை குறித்தோ பலவீனத்தை குறித்தோ நாம் வருத்தப்பட வேண்டியதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கசப்பு கலந்த காடி அவருக்கு கொடுத்தார்கள். கசப்பு என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய பாவம் அவனுக்குள் கசப்பானதாய் காணப்படுகிறது. நீதிமொழிகள் 14:10 பார்க்கிறோம், இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் என்று சொல்லி காணப்படுகிறது. ஒரு பாவம் மனிதனுடைய வாழ்க்கையை இருளாக்கி விடுகிறது. அதிலிருந்து அவனால என்ன பண்ண முடியல, வெளியே வரவே முடியல. கடைசி வரையில அந்த பாவத்திலே அவன் மரித்து போகிறவனாய் இருக்கிறான். அதனாலதான் கசப்பானது பாவத்துக்கு நாம ஒப்பிடுகிறோம். கசப்பு எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கசப்பின் மேல் நாம் வெற்றியை காணும்படியாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு சென்றார். அல்லேலூயா. கல்வாரியின் ரத்தம், கல்வாரியின் சிலுவை உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும். இந்த நாளிலே யாராகிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், ஒருவேளை உங்களுடைய பாவ வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை ஒருவேளை யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நாம் செய்கிற பாவம் யாருக்கும் தெரியாது என்று சொல்லி இருக்கலாம். இந்த காலை வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இடைப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கல்வாரி என்னும் இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தில் இருந்தும் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா சொல்வோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமாய். வைராக்கியம் கசப்பானது. இந்த வைராக்கியத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். யாக்கோபு 3:14 சொல்கிறது வைராக்கியம் கசப்பானது. 1 யோவான் 2:9 சொல்கிறது பகை கசப்பானது. 1 சாமுவேல் 15:22 சொல்லுகிறது மரணம் கசப்பானது. அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருக்கு மரணத்தை குறித்ததான ஒரு பயம் இருக்கிறதா? அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அந்த மரணத்தில் பயத்தில் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஏசாயா 38:17 பார்க்கிறோம், சமாதானத்துக்கு பதில் மகா கசப்பு வந்திருக்கிறது. எரேமியா சொல்லுகிறார், தேவன் கசப்பினால் என்னை நிரப்பினார். நகோமி சொல்கிறார், என்னை இன்பமானவள் என்று சொல்லாதீங்க, என்னை கசப்பானவள் என்று சொல்லுங்க என்று சொல்கிறாள். அல்லேலூயா. இந்த கசப்பில் இருந்து நாம எப்படி வெற்றி பெற முடியும்? கசப்பின் மேல் ஒரு வெற்றியை நாம காண வேண்டும் என்று சொன்னார். யாத்ராகம் 15:23-26 பார்க்கிறோம், மோசே ஜனங்களை அப்படியே வழிநடத்தி கொண்டு செல்லும் பொழுது தண்ணீர் அந்த இடத்துல கசப்பா இருந்தது. தேவன் ஒரு மரத்தை காண்பிக்கிறார். அந்த மரத்தை அந்த தண்ணீரிலே போட்ட பிற்பாடு அந்த தண்ணீர் மதுரமாய் மாறியது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில அநேக கசப்புகளை நான் கடந்து வந்திருக்கிறேன். இந்த கசப்புகளில் இருந்து என்னை விடுவிக்க யாரால் கூடும் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால், அல்லேலூயா, கல்வாரி என்னும் அந்த மரமே உங்களை விடுதலையாக்கக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. கல்வாரி என்னும் அந்த மரமே உங்கள் பகையில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் பிடிவாதத்தில் இருந்தும் வைராக்கியத்தில் இருந்தும் உங்களை விடுவிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சமாதானமற்ற ஒரு கசப்பிலே ஒருவேளை வந்திருப்பீர்களே என்று சொன்னால், அந்த கல்வாரி என்னும் மரத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இறைவன் மேலுள்ள ஒரு தாகம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மேல ஒரு தாகம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த உலகமானது எது மேலேயோ தாகம் வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. பணத்தை சம்பாதிப்பதிலும் மற்ற எல்லா காரியத்திலும் ஒரு தாகம் இருக்கிறது. ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடுவதில் ஒரு தாகம் இருக்க வேண்டும். அதிகாலையில எழுந்து நாம செபிக்கிறோமா? அல்லேலூயா. அதிகாலையில நாம எழுந்து செபிக்கும் பொழுது நாம் சோதனைகளை தாண்டி செல்லக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கிற வல்லமையை கர்த்தர் நமக்கு கற்று தருகிறவராய் இருக்கிறார். அதற்கு நாம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் மேல ஒரு தாகம் நமக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆராதனைக்கு செல்வதற்கு சனிக்கிழமை நம்மள என்ன பண்ணணும்? தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. போதும் 2 வாரம் போனது போதும், 2 வாரம் எதுக்கு நம்ம போகணும் அப்படி நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆராதனைக்கு ஏன் போகணும்? போன்ல நம்ம ஆராதனையை நம்ம பார்த்து கொள்ளலாம் என்று இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் சொல்லுகிறேன், ஆலயத்துக்கு போய் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிற ஒரு தாகம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா சொல்வோமா? ஒருவேளை நம்ம ஆண்டவரை தேடுகிறதுல அந்த தாகம் இல்லை என்று சொன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம இருக்க மாட்டோம்.
சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு இல்லாம இருக்கலாம். பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை இல்லாமலவர்களாய் நாம் போய்விடுவோம். அல்லேலூயா. அந்த வல்லமையை நாம எங்க பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய ஆலயத்துல நாம போய் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, ஆமென், ஆண்டவர் இந்த வல்லமையை நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். யோவான் 4:13-14 பார்க்கிறோம், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அல்லேலூயா சொல்வோமா? அது யார் என்று சொன்னால், ஜீவ தண்ணீராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆமென், நம்முடைய சரீரத்திலே அதை அனுபவிக்கும் பொழுது அந்த தாகம் நமக்கு ஒரு காலம் உண்டாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதக்காரன் 42:42 சொல்கிறார், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. எவ்வளவு தாகம் அவருக்குள்ள இருந்தால் அவர் சொல்கிறார், என் ஆத்துமா தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்திருக்கும் பொழுது, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்க வேண்டும், உம்மை நான் தேட வேண்டும், உம்முடைய பிரசன்னத்திலே இந்த நாளை அப்பா நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி நாம ஜெபிக்க வேண்டும். சங்கீதம் 63:1 பார்க்கிறோம், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். என் ஆத்துமா எப்படி இருக்கிறது? வறண்டதாய் இருக்கிறது, விடாய்த்ததாய் இருக்கிறது, தண்ணீரற்றதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நிலத்துல ஆண்டவரே நீர் ஜீவ தண்ணீரா என்னுடைய உள்ளத்திலே அப்பா நீர் வாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஆண்டவர் ஜீவ தண்ணீரா என்னுடைய இருதயத்தை நிரப்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, காலையில இரவில பிதாவோடு தனித்து ஜெபிப்பதில் அவருக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. அவர் தெய்வம் தானே, அவர் ஆண்டவர் தானே, அவர் ஏன் தனியாக அவர் ஜெபிக்க வேண்டும்? அல்லேலூயா. அந்த ஆவல் அவருக்குள்ளாக இருந்தது. நமக்கும் கூட ஜெபிப்பதில் எல்லா வேலையும் முடித்து விட்டு கொஞ்ச நேரம் கிடைத்தால் கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம டிவியை பார்ப்போம், கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம சீரியலை பார்ப்போம், கொஞ்ச நேரம் உட்காந்து சேட் பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்காதபடி அந்த கொஞ்ச நேரத்தை ஆண்டவரோடு கூட செலவிட்டு பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இணைந்து நெருங்கி உறவாடுகிற ஒரு உறவு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் அது காணப்பட வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 5:16 பார்க்கிறோம், அவரே வனாந்திரத்துல தனித்து போய் அவர் ஜெபம் பண்ணினார். தனியாய் ஒரு இடத்துல ஜெபிக்கிறவர், அவருக்குள்ள ஒரு பிதாவுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு காணப்பட்டது. அதுபோல நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு காணப்படும் வேண்டுமே. ஆனால் நாம ஜெபிக்கிறவர்களாய் நாம மாற வேண்டும். அல்லேலூயா. என்னால ஜெபிக்க முடியல, எனக்குள்ளாய் சோர்வாய் இருக்கிறது, ஜெபிக்க உட்கார்ந்தாலுமே நல்ல தூக்கம் வருது, அப்ப சொல்றவங்களா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அதுல ஒரு ஜெயத்தை நீங்க பெறணும். அல்லேலூயா. ஜெபிக்க உட்கார்ந்தாலுமே எனக்கு தூக்கம் வருது, பாட உட்கார்ந்தாலுமே எனக்கு ஒரு தூக்கம் வருது, அதுல ஒரு ஜெயத்தை நீங்கள் எடுக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நம்மளால அப்படி முடியுதா? ஒரு நாளெல்லாம் இரவெல்லாம் அவரோடு கூட தனித்து அவரோடு கூட பேசுகிற ஒரு உறவு ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மீது உள்ள தாகம் நேரம் கிடைக்கும் பொழுது எல்லா நேரமும் நாம ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். அப்பொழுதுதான் சோதனையை மேற்கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. இறைவன் மேல உள்ள ஒரு தாகத்தை குறிச்சு சொன்னேன். அடுத்தது வல்லமைக்கான ஒரு தாகம். அல்லேலூயா. ஆண்டவரை நேசிக்க 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 ஆண்டவர் ஒரு உறவாட உங்களுக்குள்ளாக ஒரு தாகம் என்ன தெரியுமா ஏற்பட வேண்டும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் கேட்டு அதை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவு இல்லாமல் ஊழியத்துல வெற்றி காணவே முடியாது. அல்லேலூயா. எனக்கு தாளந்து இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு என்ன எல்லாமே இருக்கு, நான் ஜெயிச்சிருவன் மட்டும் நினைச்சிடாதீங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தேவை. அந்த வல்லமை உங்களை எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. லூக்கா 3:21-22 பார்க்கிறோம், அவர் தேவகுமாரனாக இருந்த போதிலும் கூட ஆவியானவருடைய நிறைவுக்காக ஜெபித்தாராம். ஆமென். அவர் தேவகுமாரனாக இருந்த பொழுதிலும் கூட பரிசுத்த ஆவிக்காக அவரே ஜெபித்தார் என்று சொன்னார். நீங்களும் நானும் ஏமாத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக நாம ஜெபிக்கிறவர்களாய் நாம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர் பெற்று அப்போஸ்தலர் 10:32 பார்க்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதுவரைக்கும் அவருடைய ஊழியத்துல வல்லமை இல்ல. அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகுதான் ஆண்டவர் அநேக அற்புதங்களை ஊழியத்துல செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நாம ஊழியம் செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக ஓட வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், அவருக்காகவே ஜீவிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டால்
போதாது, அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. அல்லேலூயா. அதை நாம ஜெபத்துல நாம கேட்கணும். ஒருவேளை அது என்னவென்று நமக்கு தெரியாத போதில கூட நாம ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமப்பா எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. பவுல் அப்படியாய் தான் கேட்டார். அவரை என் தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினதனால்தான் அநேக நிருபங்களை அவர் எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக அற்புதங்களை அவருடைய ஊழியத்தில் அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் படிப்பறிவு இல்லாதவர்களாக தான் இருந்தாங்க. ஆனா அநேக ஜனங்களுக்கு அவங்க போதித்த பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப பேதுருவும் யோவானையும் பார்த்து சொன்னவர்கள் என்ன சொன்னார்கள்? இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களாகவே இருந்தாங்களே, இவங்களுக்கு கல்வினா என்னன்னு தெரியாமலே இருந்தாங்களே, ஆனா இவ்வளோ ஆண்டவருக்குள்ள தைரியமாய் பிரசங்கிக்கிறாங்களே, இவங்களுக்கு எப்படி வந்தது இந்த வல்லமைன்னு கேட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை. அதை குறித்த ஒரு தாகம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ள என்ன ஏற்பட வேண்டும்? அந்த தாகம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். தேவன் வார்த்தையின் மேல ஒரு தாகம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அனுதினமும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிட்டு நீங்க ஆலயத்துக்கு வரும்பொழுது எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணிட்டு வரணும்? ஆண்டவரே, இந்த நாள்ல அப்பா நான் போறேன், என்னோடு கூட அப்பா நீங்க பேசுங்க. அந்த வார்த்தையை கேட்கறதுல உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், மத்தேயு 5:17 சொல்றார், தேவனுடைய வார்த்தையை அழிக்கிறதற்கு அல்ல, நான் நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில் கிறிஸ்து அளவில்லாத தாகத்தோடு கூட அவர் காணப்பட்டார் என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை நாம கேட்பதற்கும் அதை வாசிப்பதற்கும் அதில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்வதற்கும் நமக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு தாகம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. யூதர்கள் சொன்னாங்களா ஆண்டவரை பார்த்து, அவர் சிறுவயதாய் இருக்கும் பொழுதே, அவர் சிறுவராய் இருக்கும் பொழுதே என்ன பண்ணாராம்? ஆலயத்துல போய் நின்று போதகம் பண்ண தொடங்கினாராம். அப்பொழுது போதகம் பண்ணி தொடங்கின அங்கு இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்களாம், இவர் படிக்கலையே, இவருக்கு கல்வி அறிவிலே எங்கிருந்து வந்தது இந்த தைரியம், எங்கிருந்து வந்தது போதனை? ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கிப்பதுல அவருக்கு அளவில்லாத ஆனந்தம் இருந்தது. அல்லேலூயா சொல்வோமா? அல்லேலூயா சொல்வோமா? கடைசியாக சொல்கிறேன், இதோ நான் தேசத்தின் மேல், ஆமோஸ் 8:11-13 இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையே கேட்க கூடாத ஒரு பஞ்சம் நம்முடைய தேசத்திலே வரப்போகிறது. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க முடியாது, அப்படியே வேதத்தை நம்முடைய கண்களால பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட பஞ்சம் வருவதற்கு முன்பாகவே நம்மை நாமளே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை நாமளே என்ன பண்ண வேண்டும்? தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக ஆத்துமாவிலே ஒரு தாகம் நமக்குள்ளாக ஏற்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் மேல ஒரு தாகம், அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதில் ஒரு தாகம், அவருடைய வார்த்தையின் மேல ஒரு தாகம். இதெல்லாம் இருந்தால் அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக நாம பாரப்படுவோம். அல்லேலூயா. நம்முடைய கணவருக்காக, நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய பிள்ளைக்காக, நம்மளோட குடும்பத்துக்காக இப்படி நாம ஜெபிப்பதை விட மற்றவர்களுக்காக, வியாதிஸ்தர்களுக்காக, சுகப்படாதவர்களுக்காக, தரித்திரருக்காக, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற அக்கம் பக்கத்தினருக்கு நம்முடைய இருதயம் தானாகவே பாரப்படும். அல்லேலூயா சொல்வோமா? தேவன் கொடுத்த அந்த வார்த்தையை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் இந்த மாதிரி விஷயக்காரர்கள் கால்களை கண்டேன், கண்கள் மூலமாகி போனதையா, மாறும் கால்களை கண்டேன், கண்கள் மூலமாகி போனதையா, என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே, என்னை யோசித்தீரே, என்னை
காணிக்கை கொடுத்த கரைகளுக்காகவும் இந்த விடுமுறை என்று சொல்வதான இந்த வார்த்தைக்காகவும் மற்ற இருப்பதான அன்பு சகோதரி சங்கீதா மனசாதனை சமைக்கும்படியாக கேட்டுக்கொள்ளும். தகப்பனே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா தகப்பனே இந்த வேலையில கூட கத்தாவே என் தேவாதி தேவனை நீங்க கொடுத்த அந்த வார்த்தை கத்தாவே அந்த வார்த்தையும் கத்தாவே அது ருச்சிரமுள்ள வார்த்தையா இருக்கிற தகப்பனே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த 6ஆம் வார்த்தை கூட கத்தாவே பேசக்கூட கத்தாவே அந்த பிள்ளையை கத்தாவே நீங்க பலப்படுத்த கிருபைக்காக ஏசப்பா இந்த காணிக்கு கொடுத்த கரத்தை கத்தாவே ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா 1 10 100 ரூபாய் கத்தாவே எல்லா பிள்ளைகளும் கத்தாவே உங்களுக்கு காணிக்கை கொடுக்குறாங்க சுவாமி எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா நிறைவாக தொடக்க முதல் முடிவரை ஒரு கரம் எங்களோடு கூட இருக்க வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே ஆமென். ஒரு கவிதையை நாம் வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 29 32 வரை நாம் வாசிக்கலாம். அதுக்காக மற்றதான கிட்சா கணேசன் வாசிப்பார்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 29-32 வரை நாம் வாசிக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 29 30 32 வரை. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளான்களை காடியிலே தோய்த்து ஈசோப்பு புத்தாண்டில் மாட்டி அவர் வாயிலிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் உடல் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளில் இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்தியனிடத்தில் போய் அவர்களுடைய காலெலும்புகளை முறிக்கும்படிக்கு உடல்களை எடுத்து போடும்படிக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி போர் சேவர்கள் வந்து அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்திரவனுடைய காலெலும்புகளையும் மற்றவனுடைய காலெலும்புகளையும் முறித்தார்கள். ஆமென். இப்போ அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்து முடிந்தது இல்லையா, ஆண்டவர் இந்த கல்வாரிலே இதையெல்லாம் முடித்தார் என்பதை சொல்வதற்காக நம்ம வருகிறார். யார் கேட்கக்கூடிய ஒரு அன்பாய் கேட்டுக்கொண்டு மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மதிய வேளையிலும் கூட கர்த்தாவே இம்மட்டுமாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. 5 வார்த்தையிலே ஆண்டவரே ஜெப சிஸ்டையோடு கேட்க எனக்கு கிருபை கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி. இந்த 6வது வேளையும் கூட கர்த்தாவே இசப்பா முடிந்தது என்ற வார்த்தையை அடியேன் பேச ஆண்டவரே காத்திருக்கிற கேட்க காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் கூட கர்த்தாவே நீங்க பலப்படுத்துங்க, சகோதரிகளை பலப்படுத்துங்க. அடியனுக்கு தேவையான நல்ல ஞானத்தை கொடுங்க. இந்த நொடி வரை உள்ள ஆண்டவரே பதற்றங்களை உங்க நாமத்தில் எடுத்து போட்டு இந்த பலத்தால் இடைக்கட்டி பாதுகாத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் இறக்கி வைத்தேன்.
ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவோ ஆண்டவரே அப்பா பாரத்தோட இந்த வார்த்தையை ஆண்டவரே பேச கிருபை கொடுத்துருக்கீங்க. நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை பேச ஆண்டவரே எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமையான போதவருக்கும் போதரமாக்கும் இடத்துல நமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஏசப்பா காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவும் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். முதலில் வாசிக்க தெரிந்து கொண்ட யோவான் 19:29 நம்ம வாசிக்க போறோம். யோவான் 19:29 அதிகாரத்தை வாசிக்கும்படி ஜெபிக்கிறேன். அதே போல 19:10 வாசிக்கிறேன். அதே போல தீமோத்தேயு 1:15 1 தீமோத்தேயு 1:15. ஆமென். அந்த பிரகாரமே ஆண்டவர் என்ன சொல்ல முடிந்ததுங்கிற ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தைனா முடியல. ஆண்டவர் எல்லா பாடுகளையும், அதாவது ஆதியாக 3ஆம் அதிகாரத்துல இருந்து மல்கியா வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 300 தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அந்த 300 தீர்க்க தரிசனங்களையும் அவர் செய்து முடித்தார். அதனால தான் அவர் என்னுடைய வேலை முடிந்தது, நீங்க முடிந்ததுன்னு சொல்றது ஒரு புதியதொரு துவக்கத்தை ஆரம்பிச்சு தராரு. அந்த புதியதொரு துவக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1 தீமோத்தேயு 1:15 நாம சொல்ற போது, யார் பாவியா இருந்தாங்கன்னா நம்மளை புறஜாதியாருன்னு சொன்னவங்க மத்தியில நம்மளை எல்லாம் ரட்சிப்பதற்காக தான் அவர் ஆண்டவர் முடிந்ததுன்னு சொல்லி புதியதொரு துவக்கத்தை கொடுத்தாரு. அந்த புதியதொரு துவக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ராக்டிக்கலா நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் கிருபையில இப்போ 10th 11th 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் முடிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இனிமே அவங்கெல்லாம் ஒரு நல்ல புதிய துவக்கம் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கிருபையில நான் இந்த நாளில் ஒரு சின்ன சாட்சியோட நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். கடந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு ஐபை ஆஃபீஸரை நான் சந்திக்கக்கூடியவர் நேரிட்ட. அவங்க என்ன சந்திச்சாங்க, நானும் அவங்களை சந்திக்க ஒரு ஆயத்தை இருந்தது. அப்போ அந்த நாளில் கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் எந்த சபைக்கு போவீங்க என்னதுன்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி பெத்தல் சபைன்னு இருக்குங்க, நம்ம மார்க்கெட் பக்கத்தில். அந்த பெரிய இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது, எங்கள் சபை சின்ன சபை தான். ஸோ சின்ன சபையாக இருந்தாலும் அது பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். இப்போ உங்கள் சபையில் இந்த 2 நாட்கள் இந்த புனித வெளி இதெல்லாம் எல்லாமே நடக்கும். அப்படின்னா நீங்க எல்லாம் பாக்கியம் உள்ளவர்கள், எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு சில சபையில நாங்க நடத்துறது கிடையாது, அவங்களும் ஒரு பெண்டிகாஸ்ட் பேக்ரவுண்ட்ல உள்ளவங்க. அப்ப அது எப்படி சபை இல்லைங்க, ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச் தான். அப்ப உங்க பாஸ்டர் ரொம்ப விசேஷித்த தேவ பிரசன்னம் பெற்ற ஊழியக்காரர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர். அதனால அவர் இந்த அளவுக்குலாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பாஸ்டரையும் அவங்களுக்கு தெரியும், அந்த கேட்ட மேடம் எனக்கு நல்லா தெரியும். அப்போ அவர் சொன்னாரு, அதனால நான் என்ன பண்ணணும்னா உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில விஷயம் சபையின் பெயர் உயரணும், ஊழியக்காரர் பெயர் உயரணும், ஒரு சில விஷயம் ஒரு உற்சாகத்தோடு ஜெபிப்பது உண்டு. நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். அதனால ஒரு சில எனக்காக எதிராக இருந்தா தயவான் மன்னிங்க. ஒரு சில காரியங்கள் அசம்பாவிதங்கள் நடந்தது, அதுக்காக தயவான் மன்னித்தலும் ஜெபிக்கிறோம். அதனால நம்ம பாவியா இருந்த நம்ம ரட்சிக்க தான் ஆண்டவர் வந்தாரு. புறஜாதியர் மத்தியில நம்மளை எவ்வளவு உயர்வா வச்சிருக்காருன்னு நினைச்சு இந்த வேலையில நம்ம சந்தோஷப்பட்டு இந்த ஆராதனை நடத்தலாம். யோவான் மார்க் 10:45 கொஞ்சம் வாசிங்களேன். யோவான் 10:45 என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பின்பு அவர் தேவாலயத்தை பிரவேசித்து அதில் விற்கிறலையும் கொள்ளையிலும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லல் குகையாக்கிறது என்றார். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ரொம்ப விசேஷித்த ஒரு வார்த்தைகளை கொடுத்து அதை எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைங்களா மாறணும், புறஜாதியா இருக்கிற பாவியா இருக்கிற அனைவரும் மாறணும் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனா அது ஒரு சில விஷயத்தினால ஒரு சில பின்வாங்கி போகக்கூடிய சூழல் இல்லாதபடி இன்னும் ஆண்டவர் நாமும் உயரணும். இதற்காக நம்ம ஜெபித்துக் கொள்ளலாம். அதே போல யோவான் 19:10 பார்த்தீங்கன்னா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார்.
அந்த பிரகாரமே இழந்து போகக்கூடிய ஒரு சில நபர்களை ஆண்டவர் மீண்டும் சபைக்குள்ள இழுத்து கொண்டு வருகிறார். அது மாத்திரம் இல்ல, அந்த ஞானஸ்தானத்து பின்மாற்றமா இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் நம்ம சபைக்குள்ள இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். அதுதான் இந்த நாள்ல முடிந்ததுங்கிற ஒரு வார்த்தை. அவர் முடிக்கல, நீங்க எல்லாம் துவக்குங்க என்று புதியதொரு வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, அவர் ஆண்டவர் சொன்னது போல அந்த கடைசி வார்த்தையில தாயை குறித்து சொன்னாங்க, தாகமா இருக்கிறத குறித்து சொன்னாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா முடிந்ததும் நான் சொல்லல, அதை நான் துவக்க என்னென்ன முடிச்சார்னா, என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து முடித்தேன், என் சபைக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து முடித்தேன். அப்படிதான் அவர் தனிமையா இருந்த தன் தாயை ஆண்டவர் பாதுகாக்கணுங்கிறக்க ஒரு ஆயத்தப்படுத்தி கொடுத்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா பிலிப்பியர் 2:6 கொஞ்சம் வாசிங்கள. பிலிப்பியர் 2:6 7 பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட பெரிய ராஜாவா இருக்கக்கூடிய ஒரு நபர். யாருன்னு சொல்லுங்க? ஏசப்பா பெரிய ராஜையும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு நபர். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அது ஏன் மனுஷர் சாயலான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளை எல்லாம் ரட்சித்து மனுஷராகவே வாழ்ந்து நம்மளை எல்லாம் அவருடைய வேலையை செய்வதற்காக தான் நம்மளை கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்துல சேர்க்கணுங்கிறது அவருடைய தலையாய கடமை. இந்த நாள்ல இன்னும் பாத்தீங்கன்னா அந்த யோவான் 19:28 ஒரு வசனம் இருக்கும். அதை மட்டும் வாசிச்சுட்டு, ஏன்னா நேரங்கள் கண்டிப்பா கிடையாது, நிறைய நான் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் அது பாத்தீங்கன்னா எல்லாம் அதுல 2 வார்த்தை இருக்கு. எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்கிறார். எல்லாம் முடிந்தது, நிறைவேறத்தக்கதா. அந்த 2 வார்த்தையுமே நீங்க ஆண்டவர் கிருபையில நீங்க வீட்டுல போய் அதை வாசித்து பாத்தீங்கன்னா அதனுடைய அர்த்தங்கள் புரியும். ஏன்னா அது அவர் முடிக்கல, நிறைவேறத்தக்கதான ஒரு சூழல்ல இருக்குது. இனிமே முடிக்கக்கூடிய இன்னும் நிறைவேறத்தக்க காரியங்களை நம்ம கருத்துல ஒப்படைச்சிட்டு அவர் முடிந்தது என்று சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிக சுருக்கமாக செய்தி கொடுத்த அந்த செம்மீன் வர்ற கரைகளை தட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சபை பெரிய சந்தோஷம். பவுல் சொல்லுகிறாரு, லாபமான அனைத்தையும் நான் நஷ்டமும் எப்படி குப்பையும் நீங்க பின்னாடி அமர்ந்துக்கு வியாபாரம் செய்கிற பிள்ளைங்க நீங்க சம்பாரிச்சா எத்தனையோ ஆயிரக்கணக்கு சம்பாரிச்சிருக்கலாம். வேணா அதை என்ன சொல்லிட்டாங்க, குப்பை ஆண்டவருக்காக. இல்லையா? அப்போ ஆண்டவருக்காக நாம் விட்டு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை அதிகமாய் அவர் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். இல்லையா? ஆமா. அன்னைக்கு வந்திருக்க ஒவ்வொரு மீண்டும் ஒரு விசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு உதவி செய்கிறதான கஞ்சி கொடுக்கறதான சகோதரி ஐரன் குடும்பத்தாருக்காகவும், பண்டு கொடுக்கறதான மணிவாருக்காகவும், இன்னைக்கு தண்ணி கொடுத்த சங்கீதா மனேஸ்வருக்காகவும், ஜூஸ் ஆயத்தம் பண்ணதான சரி சங்கீதா புத்திமணிக்காகவும் என் நன்றிகளை நான் எழுதுக்கிறேன். கொடுங்கள் கூட கொடுக்கிறவங்க. அலையா. வருகிற நேரத்தில் பிபிஎஸ் நடைபெற போகிறது. அந்த பிபிஎஸ்க்கான கவருங்க உங்க கையில கொடுத்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கவர் வாங்குறது யாராவது கை தூக்கேன். பிபிஎஸ் கவர் நான் வாங்கலையா? யாராவது இருந்தால் உங்களை கடன்களை உயர்த்துபடியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சார் அஜய் கவர் கொண்டு வந்து கொடுப்பார். இல்லையா? அவரே கொடுங்க. இந்த சிறுப்பிள்ளை இழுத்து கொடுங்க. 5 நாள் சாப்பாடு போடுறாங்க. ஒரு நாள் பிரேம் குடும்பத்தார் போடுகிறாங்க. 2வது ராகுல் குடும்பத்தார் போடுறாங்க. 3வது நாள் நிஷா குடும்பத்தார் போடுகிறாங்க. 4வது நாள் லாவண்யா குடும்பத்தார் போடுகிறார்கள். 5வது நாள் மணிவார குடும்பத்தார் போடுகிறார். கொடுப்பதற்கு மக்கள் ஆயத்தம். ஆண்டவருக்கு
மீண்டும் நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு கொடுத்தவங்களும் தெரியும், ருசி பார்க்க முடியும். அல்லேலூயா. கொடுக்காதவங்களுக்கு தான் தெரியாது. அது ருசி கற்று கொடுத்த பல மடங்கு ஒரு ஆசிரியர் போய் சொல்றாரு. எங்களுக்கு இந்த நாங்கள் வேற எதுக்கு இந்த சாமியானா இந்த ஃபேன் போன்ற காரியங்களுக்காகத்தான் நாங்கள் உங்கள்கிட்ட இந்த கவலை கொடுக்குறோம். இல்லைன்னா அதை கூட கேட்க மாட்டோம். கத்த நல்லது. அல்லேலூயா. ஆமாம், அன்னைக்கு ஒரு பாடலை பாடி நாம் அந்த 6வது வார்த்தைக்கு 7வது வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போகலாம். அல்லேலூயா. 10வது பாடல். அந்தோ கல்வாரி அருமை ரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினார். ஏழாவது வார்த்தைக்கு அடையாளமாக வேற்றுநூறு பகுதி நம்ம வாசிக்கலாம். நம்ம சகோதரர் சதீஷ் அவர்கள் அந்த வாசித்தால் லூக்காயுன சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44, 48 வசனம் வரை நம்ம வாசிக்க. வாசித்துக் கொள்ளும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 44 48 வரை. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரமாய் மூடியிருந்தது. சூரியன் இருளடைந்து தேவாலயத்தின் திருச்சீலை நடுவில் இருந்து 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கின்றேன் என்று இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். லூற்றுக்கு அதிபதி சம்பவித்தவைகளை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இந்த காட்சியை கண்டு பார்க்கும்படி கூடியிருந்த ஜனங்கள் சம்பவித்தகளை பார்த்தபோது தங்கள் மார்பிலே அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். வாசிக்கொள்ளும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் இந்த 7வது வார்த்தை கொண்டு வருதான் அன்பு சோறு சாலமன் சுகுமார் அவர்களுக்காகவும் காணிக்க கொடுத்த கரங்களுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். நம்மத்தில் விஜய் ஜெபிக்கும்படியே அன்பாய் கேட்டுக்கொள்ளும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ராஜா.
அப்பா இதோ காலையில இருந்து அப்பா இதோ மதிய வேலை வரையும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்குள்ள நடத்தி வந்தீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு நன்றி ராஜா. அப்பா இதோ 6 வார்த்தைகளை அப்பா நாங்கள் கேட்க செய்தீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அது ஒவ்வொன்றும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில அப்பா எப்பொழுதும் கூட வருவதாக சுவாமி, இங்கே கேட்டு வெளியே போகும்போது மறக்காத வண்ணம் ஆண்டவரே ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவரே அது எங்களோடு துணையாய் இருப்பதாக ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே 7வது வார்த்தைக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த வார்த்தையும் ஆண்டவரே சகோதரர் அப்பா மறைத்து உம்முடைய வார்த்தையை நீர் கொடுங்க சுவாமி. ஆண்டவரே இந்த வேலையை அப்பா நீர் எங்களுக்காக கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. இதோ இந்த வேலையில் அப்பா நாங்கள் எங்க கைகளில் இருந்த காணிக்கைகளை கொடுத்திருக்கோம் சுவாமி. அது 10, 100, 1000 ஆண்டவரே பலன் கொடுக்கும்படியா தேவனே எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ராஜா. உன் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. சாலமன் சிறுமான் அவர்கள் நாவி ஒப்புதலுக்கு என்றதான 7வது வார்த்தையை கொண்டு வருகிறார்கள். இதனால அந்த வார்த்தை சொற்களுக்கு ஆவியை ஆண்டவர் செய்யாமல் ஒப்புக் கொடுக்கிறார்கள். அது கடைசியாக இந்த கல்வாரி செல்வதான சொன்னதான ஒரு வார்த்தை, அது ஆதியை தேவனுடைய பிதாவிடத்தை ஒப்புவிக்கிறார். அதை எப்படி ஒப்புவிக்கிறார் என்பதை குறித்து அவருடைய காண்பு கருகிறார் என் அந்த சாலமன் சுகுமார் அவர். சோத்திரம் அல்லேலூயா. நம்ம கண்களை மூடி ஜெபித்துட்டு ஒரே ஒரு சரணம் பாடிட்டு செய்திருக்கோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல புனித வெள்ளி ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அநேக பிள்ளைகள் வந்து ஆண்டவரே கலந்து கொண்டு உஷ்ணத்தை வெயில பார்க்காம வார்த்தை கேட்க ஆண்டவரே கொண்டு வந்து கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த 7வது வார்த்தையை நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி, பலப்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நான் விட்டு விடாத பிள்ளைக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் அது ஆண்டவரே அந்த சிந்தனை ஏற்றிக்கொண்டு எப்போதும் அவர் பாடுகள் நினைத்து இருக்கிற பிள்ளைகளா ஆண்டவரே இந்த 7 புனித வெள்ளி ஆண்டுக்கு தான் இல்லை, எப்போதுமே அவர் நினைக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆனால் அடியை மறைத்து வெளிப்படுப்பார் வாழ்த்துக்காக நன்றி செலுத்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எங்கே போகிறாய், எங்கே போகிறாய், நீங்காத அன்பு கொண்ட நல்லவர் இயேசு உன்னை அழைக்கின்றார், அழைக்கின்றார். அல்லேலூயா. 7வது வார்த்தை, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புகிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவரே எல்லாம் செய்து முடித்துட்டு எல்லாம் நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் மீறுதல் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் மன்னித்துட்டு சிலுவையில் முடிந்தார். பிசாசின் தந்திரங்களை முடித்தார், பிசாசுடைய சோதனையெல்லாம் முடித்தார். ஆண்டவரே நமக்காக அவர் எல்லாம் ஜீவனே விட்டார்.
நம்ம அதை பார்க்கணும். நம்மளுக்கு எது எது நம்மளை ஒப்பு கொடுத்தார், இதாவது கைகளில் ஒப்பு ஆவியை ஒப்பு வைக்கிறேன்னு சொல்கிறாரு. மகா சத்தமாய் கொடுத்து உதவிட்டார். எதுக்கு ஒப்பு விட்டார் அந்த ஆவியை என்று நாம் பார்ப்போம். நம்மளை பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். கலாத்தியர் 1:4 வாசிப்போம். அவன் மீறுதலுக்காக அக்கம்பலுக்காக விட்டு கொடுத்தார். கலாத்தியர் 1:4 வாசிப்போம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். அதே போல எபிரேயர் 9:14 சொல்றாரு, நமக்காக நம்ம பாவங்களுக்காக தண்ணியே பலி கொடுத்தார். தண்ணியே பலி ஆக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நம்ம மீட்கும் பொருளை பாவத்தில் நம்ம மீட்டு கொண்டதுக்காக 1 தீமோத்தேயு 2:6 சொல்லுகிறார். அந்த பாவத்தில் நம்ம மீட்டு கொண்டு நம்மளை மனுஷனை அவர் ஜீவனை கொடுத்து நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தார். அதை நம்ம மீட்டு கொண்டார். நம்மளை அந்த பாடுகளை சுமந்தாரு. ஏசாயால பார்க்குறோம். அவர் நம்ம துக்கங்களை சுமந்தாரு. அதே மாதிரி நம்ம பாவங்களை 1 பேர் 2:24 பாவங்களை சுமந்தார் சிலுவையில். அதே போல சாபங்களை சுமந்தார். நம்மளுக்கு வந்த சாபம், அந்த சாபத்தை அந்த சிலுவையில் சுமந்தார். அதனால அந்த சிவம் சபிக்கப்பட்ட சிலுவையாக மாறுது. அது கலாத்தியர் 3:13 வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13. ஆமாம், அவர் சாபமாகி நம்மளை மீட்டு கொண்டு நம்ம சாபத்தெல்லாம் அவர் ஏற்றுன்னு சிலுவையில் சுமந்தார். நம்ம போனோம். அதனால நம்ம மேலே அன்பு சேர்த்ததுனால தான் அந்த பாவத்தை சுமந்தார் அவர். அதை நம்ம எப்போதுமே நினைக்கணும். ஆனால் 1 நாள் 2 நாள் அவர் நம்ம இது பண்ணிட்டு மறுபடியும் அந்த வழியில் நம்ம போகக்கூடாது. அவர் எதுக்காக அவர் சிலுவையில் அரைச்சாங்க தெரியுங்களா? எதுக்காக அவர் சிலுவையில் அரைச்சாங்க? நம்ம குடும்பத்திலையும் நம்ம சொந்தக்கார மத்தியிலும் அநேக இடத்துல பார்த்துக்கிறோம். பொறாமைன்றது எல்லா இடத்துலையும் இருக்கு. பொறாமையினால தான் அவர் ஒப்பு கொடுத்தாங்க பிலாத்துக்கிட்ட. பொறாமையினால அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, அவர் மந்திரக்காரர், அவரு இந்த மாதிரிலாம் அதிசயம் பண்ணுறாரு, அவர் சிறையில் அடிக்கிட்டு பிலாத்துக்கு ஒப்பட்டுக்கிட்டான். பிலாத்துக்கு அறையணும்னு அவருக்கு சிலுவையில் அடிக்கணுன்ற எண்ணம் கிடையாது. அந்த நீதிமன்றங்களை தவிர பார்க்கலன்னு தான் சொல்கிறார். அதை நம்ம அந்த நீதிமன்ற பிற்காலத்தில் ஊழியக்காரனாகி மாட்டுக்கிட்டு செத்துறாரு அவரே. அது நம்ம பார்க்குறோம். அநேக 40 நாளை நம்ம பார்க்குறோம். யாத்திரை அந்த எலியா 40 நாள் இருந்தார். நம்ம 40 நாள் இருக்கிறோம் இல்லையா? தாவீது 40 நாள் இருந்தார் கோலியாத்தை முறியடிக்க. இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசத்தோடு இருந்தார். பிசாசு சோதனையில் போனார். இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த பேர் சீசர் வீட்டில் போய் பஸ்கா பண்டிகை ஆயத்தப்படுத்தினாங்க. அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ சிலுவைப்பட்ட உண்மை நம்ம சொல்லணும்னா, அவர் சிலுவையில் சிலுவையில் சுமக்காத மட்டும் 40 சவுக்கடி அவருடைய முதுகில் விழுந்தது. 40 சவுக்கடி அடித்தாங்க. அந்த முதுகெல்லாம் ரத்தமாக மாறுது. இயேசு கிறிஸ்து சுமந்த இடம் மட்டும் 150 கிலோ. அந்த சிலுவை நீளம் 15 அடி, அகலம் 8 அடி. ஆணியின் நீளம் 8 அங்குலம். ஆணி அவர் கைகளில் கால்களையும் அடித்தாங்க. அகலம் முக்கால் அங்குலம் அகலம். அவர் உயரம் 5 அடி 11 அகலமாக இருந்தது. ஜெருசலேம் வழியாக வீதியாக அநேகர் அவரை இழுத்து கொண்டு போகிறாங்க. சிலுவை சுமந்து 150 கிலோ. 1 கிலோ 2 கிலோ 10 கிலோ நம்மளால 10 கிலோ தூங்க முடியாது. 150 கிலோ சுமந்து கொண்டு போனார்னா யாருக்காக? நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்ம அக்கிரமக்காக. நம்ம மனம் திரும்பி ஆலயத்துக்கு இங்கே வந்துட்டு போயிட்டு அவரெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த ஜீவன் நம்மளுக்கு கொடுத்தார். கடந்த நாட்களுக்கு அந்த விசேஷமான ஜீவன் நம்மளுக்கு கொடுத்தார். கடந்த நாட்டில் ஐயா பெங்களூர் போயிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டார். ரொம்ப மாதிரி ஆகிட்டார். அந்த ஜீவனே அவர்கிட்ட இல்லை. பாஸ்டர் அம்மா ஒவ்வொன்று அழுகுறாங்க. யாருக்கு ஃபோன் பண்ணணும், எதுக்கு ஃபோன் பண்ணி அவனும் ஃபோன் எடுக்கல. இருந்தாலும் அந்த ஜீவனை எட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஆண்டவர் ஜீவனோடு உட்கார வச்சு இந்த 7 வார்த்தை அவர் பேசி இந்த ஊழியத்தை செய்ய அவருக்கு கிருபை பாருங்க. ஆண்டவர் நம்ம நன்றி சொல்லுவோம். அந்த ஜீவனை கொடுத்தாருன்னா ஆண்டவர் ஊழியம் செய்யறதுனால தான் ஜீவனை கொடுத்தார். நம்ம அவர் மறக்க மாட்டார். ஆண்டவர் அதுதான் ஊழியக்காரர் சொல்கிறார். ஒரு ஊழியம் செய்யணும் பிறகு அவன் கனம் பண்ணுவார். அது நம்மள இருக்கணும். அது 3 முறை தடுமாறி விழுந்தார். 6 மணி நேரம் சிலுவையில் இருந்தார். 6 மணி நேரம் தண்ணி இல்லாமல் சிலுவையில் இருந்தார். 3 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். அவர் 17 மணி நேரம் தண்ணி இல்லாமல் இருந்தார். 17 அவர் தண்ணி இல்லாத இருந்தார். அது முதுகில் ஏறத்தாழ 5000
5480 காயங்கள் அவர் உடம்புல பண்ணுது. உடம்பெல்லாம் உழுத நிலம் போல ஆனது. அவர் எங்கே போய் யாருக்கிட்ட சொல்கிறாரு, அவங்க முடிஞ்சது அவரால் அது வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு அந்த வல்லம் இருக்குது, அந்த கிருபை இருக்குது. அவரால் அவர் தப்பித்துக் கொள்ள முடியும். உன் பாவத்துக்கு என் பாவத்துக்கு சேர்ந்து தான் அவர் இந்த சிலுவையில் அரைக்கப்பட்டார். எப்போதும் நன்றினப்பா உயிருள்ள தேவனர் யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றார். மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. ஆனால் நம்ம அவர் கீழ்ப்பணிஞ்சு நடிக்கணும். எப்போ நம்ம ஆண்டவர் பார்க்கலையே, நம்ம ஏதோ பண்ணால் அதை அவர் பார்த்துக்குவார். எல்லாருக்கும் ஒரு நேரம் வச்சிருப்பாரு, அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அவரு உயிரோட சொல்ல நேரம் யூதர்கள் நேரம் 6 மணி நேரம் 1 மணி நேரம்னா ஆண்டவர் ஜீவனை விட்ட நேரம் பகல் 3 மணி 2லேருந்து 3 மணிக்கு ஜீவனை விட்டார் ஆண்டவர். அது சரித்திரம் சொல்லுது. யூதருங்க டைம் 3 மணிக்கு நம்ம தான் ஜீவனை விட்டாரு. மார்க் 15:34 இருக்குது. அறையப்பட்ட கொல்கதா சிலையில், அந்த கொல்கதா மலையில் கபலஸ்தலம் மண்டை ஓடுன்னு அர்த்தம். அது கபலஸ்தலத்தில் இட்டு போயிட்டு அந்த ஜீவனை விட்டு அவருக்கு அதை அடிச்சாங்க. அதனால தான் அந்த 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 சிலுவையில் இருக்கும்போது அதுதான் அந்த பூ நான் வருஷம் சொல்கிறது. அது முதலாவது பூத்த பூ. இப்போ 6 வார்த்தை பேசின பிள்ளைங்க முதலாவது பூத்த பூ யார் மன்னிக்கலாம், நம்ம மன்னிக்கணும். அதுதான் மன்னிப்பு. 2வது பூ ஞானஸ்தானமே எடுக்காத கல்லனுக்கு என்ன கொடுத்தாரு, ரட்சப்பு. 2வது பூவை கொடுத்தாரு. 3வது பூ அந்த தாய்க்கு பராமரிச்ச யோவானு பராமரிச்ச அந்த தாய்க்கு தாய் பாசத்தால் மலர்ந்த பராமரிப்பை கொடுத்தாரு. ஆண்டவர் தவித்தார். தேவனே நீ ஏன் கைவிட்டீர் அப்படின்னு, அந்த கைவிட்டீர் அப்படின்னு சொல்ல அதுதான் தவிப்பு. அந்த ஆண்டவர் கைவிட்டோன்னா தவிப்பு, அது ஒரு பூ. கலைப்பு, அந்த தவிப்பு விட்டோன்னா ஆத்ம தாகத்தால் அவர் கலைப்பாயிறார். இந்த ஜனங்கள் ஒன்றுமே தெரியாது இந்த மாதிரி ஆத்ம தாகங்களை. அதுக்கப்புறம் அந்த எல்லாம் முடிந்ததுன்னு சொன்ன உடனே அந்த பூரிப்பாயிடுறார். பூரிப்பு நான் பிதாவிடத்துல போக போகிற ஒரு பொறுப்பாகி தன்னைத்தானே ஜீவனை ஒப்பு இருக்கிறார் 7வது வார்த்தையில். அதுதான் ஆண்டவருடைய ஒப்பு. அதுதான் அதை நம்ம கடைப்பிடிச்சு நடக்கணும். ஆண்டவரோடு நம்ம ஐக்கியமாக இருக்கணும். எப்போதும் அவர் நினைக்கணும். இந்த சிலுவை பாடல் கொடுத்து அப்போ தான் நம்ம உட்காந்து அவரோடு இருந்துங்கள நம்மளுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சார், ஜீவனை கொடுத்தாரு. எப்போதும் நம்ம ஆண்டவரோடு இருந்தோம்னா நம்ம ஜீவனை அவர் பாதுகாப்பார். நம்ம அதான் சொல்கிறாரு, நம்ம விட்டுட்டா நான் விட்டுருவோம்ப்பா, என்னென்ன பிடிச்சிக்கலான்னு பிடிச்சிக்கொள்ளுவேன்றார். ஒரே ஒரு கதையை சொல்லி முடிச்சிடறேன். ஒரு 4 மரங்கள் காட்டில் பெரிய மரங்களாம். அந்த 4 மரங்கள் எல்லா மரங்கள் நடுவில் இந்த 4 மரங்கள் பேசிச்சான். ஒரு மரம் என்ன பண்ணிச்சான், நான் ஒரு தொட்டிலாகி ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் போய் நான் தொட்டில் ஆகணும்னு நினச்சா அந்த மரம். அது என்ன பண்ணிச்சா, அந்த மரம் அதே போல் அந்த மரத்தை தொட்டிலாக்கி இழுத்துன்னு போகிற இடத்துல மாட்டு கொட்டையில் போட்டாங்களாம். கொட்டாயில் போட்டோடனையும் என்னப்பா அது ஒரு பெரிய ஒரு பணக்காரனுக்கு குழந்தைய தொட்டில் இருக்கணும், அதை நான் சுமக்கணும்னு நினச்சேனே. இந்த மாதிரி மாட்டு கொட்டையில் போட்டவனையும் ஆண்டவர் 4 அடியில் அந்த குழந்தைய உருவாகி ஆண்டவர் பிறந்தவனையும் அந்த தொட்டிலுக்கு விசேஷ வெள்ளம் வந்துதான். அந்த தொட்டியில் அந்த மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். 2வது மரம் என்ன பண்ணிச்சான், அவர் பெரிய ஒரு ஐஸ்வர்யனை சுமக்கிற கப்பலாக நான் இருக்கணும், பெரிய பெரிய பணக்காரன் அந்த கப்பலில் இருக்கணும், எல்லாம் வசதி அந்த கப்பலில் இருக்கணும்ட்டு அந்த கப்பலில் அந்த மரம் நினைச்சான். நீ பெரிய கப்பலாக இருக்கணும். அது கப்பலாக ஆற முடியலையாம். ஆண்டவர் செய்தி கொடுக்குற ஒரு படகாகி கரையோரத்தில் நின்றுச்சான். அது மேலே எடுத்து ஆண்டவர் செய்தி கொடுத்தாராம். செய்தி கொடுத்தோன்னே ஆண்டவர் சுமந்தவனையும் அந்த மரத்துக்கு 2வது மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சான். 3வது மரம் என்ன படித்தான், நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. அந்த மரத்துக்கு நான் ஏதாவது ஒன்று உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது ஒதுக்கி இருந்த அந்த மரத்தை எடுத்து போய் சிலுவையாக செஞ்சாங்களாம். சிலுவை செஞ்சவனையும் அது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். ஆண்டவராடியே இந்த உலகத்து பாவையை சுமந்து கொடுத்த பாவங்களை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டார அவரை சுமக்க போகிறேன் நான்ட்டு அந்த சிலுவை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். 4வது மரம் என்ன பண்ணிச்சான், அந்த மரம் ரொம்ப நாட்டு அடிச்ச மரமா. அந்த மரத்துக்கிட்ட எந்த மக்களும் போக மாட்டாங்களாம். இந்த மரம் மட்டும் போயிட்டு இன்னும் அந்த மரம் மட்டும் வேண்டுதான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை ஒதுக்கி வச்சிருக்காங்கப்பா, இந்த சரீரம் முழுவதும் அந்த மரம் முழுவதும் நாற்று அடிக்குது, எல்லா மரத்துக்கிட்டையும் போகிறாங்க, என்கிட்ட வர மாட்டாங்களா அப்படின்ச்சான். அந்த மரத்தை என்ன பண்ணாராம், வாசனை திராவகம் மாற்றினாராம் ஆண்டவர் வாசனை திராவகம் மாற்றி அதுதான் அந்த பரிமள தைலமாக மாறிச்சான். ஆண்டவருக்கே அந்த பரிமள தைலம் மாறிச்சான். ஆண்டவர் இந்த மாதிரி நம்மளுக்கு செய்த நன்மைக்காக நம்ம எப்போதும் நம்ம நினைச்சு நம்ம
அவரோட ஐக்கியமாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த வார்த்தையை கொடுத்த ஆண்டவருக்கும் பேச சொன்ன ஐயாவுக்கும் நன்றி செலுத்து. இயேசு நாமத்துக்கு எல்லாம் எல்லாம் கரங்களுக்கும் நல்ல ஒரு வார்த்தையை சொன்னார். பரிமள மரத்தில் அது சந்தன மரம் வாசனை கொடுக்கறதுனால ஒரு நல்ல ஒரு சந்தன மரமாய் அதை காண்பித்தார். இந்த இதுக்கு நன்றிகளை ஐயாவுக்கு என் உள்ளத்தை